நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். பார்த்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே, நிச்சயமாக எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மீனராசி அன்பர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். உங்கள் 2 பக்கத்து வீட்டையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ரிஷபராசி, உங்கள் வீட்டிலே ரிஷபராசி யாராவது இருந்தால் கூட, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்களா, அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், அதுவும் முதல் பாகம் ஆரம்பம். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பரணி நட்சத்திரம், அவங்க இடத்தால் பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், ஒரு தேவையில்லாத ஒரு பூமியை தொட்டு இருப்பாங்க. அந்த பூமி அவங்கள பெரிய இடதோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும். மிகப்பெரிய அந்த பூமியினால் ஒரு சாபங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து டோட்டலாக இவங்க கூட வந்தவங்க, இவங்க கூட நின்றவங்க எல்லாரையும் அது மாற்றி விட்டுருக்கும். அப்போ இடதோஷங்கள், பூமி தோஷங்கள் இந்த மேஷராசிக்கு இருக்குது. அது கடைகளாக இருக்கலாம், நல்ல வியாபாரம் நடந்தாட சாமி, இல்லை இந்த பூமி வந்து ரொம்ப ராசியான அவங்க வாழ்ந்தாங்க, அப்போ நாம் போனால் நமக்கு செட் ஆகலை. அப்போ அந்த பூமி எங்கே தோஷம் ஏற்பட்டிருக்கு, இடதோஷங்கள் இருக்கும். அது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும். இல்லைன்னா நான் ஒரு புதுசாக இடம் வாங்கினேன், புதுசாக இடம் மாறினேன், குடி போகணும், ஏதோ சம்திங் நீங்கள் அதை சொல்லுவீங்க. இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். பூர்வீக இடமா இருக்கலாம், விற்றதாக வாங்கியிருக்கலாம், வாங்கினதாக விற்றுருக்கலாம், சம்திங். அதான் இடம் சம்மந்தப்படாமல் இருக்காது. பூமி தோஷங்கள். நல்ல வியாபாரம் நடந்தாலும் இப்படி சும்மா இருக்குது சாமி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இடதோஷங்கள் சம்மந்தப்பட்டது. மெயினாக வியாபாரம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய தொழில் எதிரிகள், பிஸ்னஸில் வரக்கூடிய எதிரிகள், ரொட்டேஷன்ஸு, வாங்கின கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய கடன் வாங்கியிருக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, கடன் வாங்கினவங்க மிரட்டுறது, இல்லை வில்லங்கம் பண்ணுறது, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது போகிறது, செக்கு மோசடி வழக்குகள். அப்போது இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. ஜூன் மாதத்துக்கு பிறகு இவ கொஞ்சம் சரியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த குரு இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்போது ஒரு 3-4 மாதம் தயவு செய்து மேஷராசி என்பர்கள் ஒரு 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் எங்கே சாமி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்ச் பை இன்ச்சாக, சென்டிமீட்டராக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, பிஸ்னஸில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் இல்லாமல் இருக்குது, இன்கம் சரியில்லாமல் இருக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் இருக்குமே. ஆனால் அப்போ நீங்களாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த பரிகார ஹோமம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் அந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக மேஷராசி என்பவர்கள் பரிகார ராசியாக அமைகிறது. அப்போ இன்னும் கூட இந்த பரிகாரம் பண்ணுவோம். இது இல்லாமல் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும்,
நேரடியாக சனி பகவானை வழிபாடு செய்யணுமா அல்லது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணுமா? அந்த விநாயகரில் எந்த சங்கட விமோசன கணபதினு இருக்கார் காசிக்கு போனீங்கன்னாக்கா. அதுபோல் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை, எந்த ஆலய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுத்தால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இது போன்ற பல ரகசியங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் எடுத்து கொடுக்கும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம். அப்போ நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே. ஆனால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, உங்களை எந்த டேமேஜ் பண்ணாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் எந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குத்தான் சாமி நான் இந்த மேஷராசிக்கு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அது மூலிமா ஒரு நல்லது நடக்கும். மெயினாக மேஷராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, படிப்படியாக இந்த கடன் சுமைகள் குறையும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய மேஷராசி என்பர்கள் தொழில் மாற்றம் அமையும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ரொம்ப நாளாக அது பண்ணிகிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 10% மேஷராசி என்பர்களுக்கு அதை விட்டு வெளியில் வந்து வேற ஒரு தொழில் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம், சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு பக்கமும் பார்ப்பீர்களேயானால் புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும். இடமாற்றங்கள் இருக்கும், ஊர் மாற்றங்கள் இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுவது, இடம் மாறுவது, வெளிநாடுகள் செல்வது, வெளிநாட்டு யோகங்கள், ஆன்சைட் ஜாப் நல்லபடியாக கிடைக்கும். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விகள் சிறப்பான முறையில் அமையும். சார், இந்த சனி பகவான் கல்வி, பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாருங்க சார். நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும், அதுதான் விஷயம். சனி பகவானுக்கு பொய் புரட்டு பிடிக்காது, நீதி நேர்மை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதன் பிரகாரம், அதனால தான் நான் வந்து இன்ட்ரோட சொல்லியிருப்பேன், வீடு கட்ட கடன் வாங்கணும்னு கேட்டால் சாமி கொடுத்துருவார். லக்ஸரி லைஃபுக்கு நாங்கள் வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கினா கூட அந்த கடனை அதிகப்படுத்திடுவார். ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை சனிக்கு பிடிக்காது. அப்போ பார்த்துக்கோங்க மேஷராசி என்பவர்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த 7.5 சனியில் நாம் எப்படி நடந்துக்கணும், அடுத்த ஒரு 8 வருஷம் நம்ம இந்த 7.5 சனி எப்படி கிராஸ் பண்ணி போகிறது. நாம் ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆகிட்டோம் சாமி. ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அங்க பங்காளிங்க பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம், புரியுதுங்களா, பிஸ்னஸ் பெரிய எதிரிகளாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், கொடுத்த பணத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ரகசியங்களாக இருக்கலாம், சரிங்களா, பினாமிஸ் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், ரைடு சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா, என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், தொழில் அமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்போது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய 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 கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அடுத்த ஒரு 7.5 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரை, ஒரு நல்ல குருவை நீங்கள் அணுகி, சார் நெக்ஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒரு சேஃப் ஜோன் நான் இருக்கணும், எந்த டேமேஜ் ஆகாமல் நான் இருக்கணும், அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகளை கையில் எடுப்பது இந்த 7.5 சனி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ரகசியம். அப்போ இறை வழிபாடு கை கொடுக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. முதல் 2.5 ஆண்டுகள் குருவுடைய திருவருளால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பானதாக அமைந்துவிடும். அப்போது ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்ப்பது சிறப்பு. அப்போ நிச்சயமாக இந்த சனி பயிற்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு.
வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குகிறேன், வாகனங்கள் வாங்குகிறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்கு தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.